எந்த கிளப்புமே எனக்கு என்ட்ரி கொடுத்தது கூட இல்லைக்கா. என் கையில் காசு இருக்கும், ஆனால் என்ட்ரி கொடுத்தது கிடையாது. ஆனால் என்ட்ரி போகும்போதே கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொஃபைல் இல்லை. ஓப்பனாக சில பேர்லாம் சொல்லுவாங்க, பவுன்சர்லாம் சண்டை வலிக்கிற மூஞ்சி மாதிரி இருக்குது மூஞ்சி, ப்ரொஃபைல் இல்லை, அதனால் உள்ள என்ட்ரி இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு டிஜேவாக இருக்கிறவன் கிளப்பில் தான் இருக்கணும், அங்கேயே எனக்கு என்ட்ரி இல்லை. ஆனால் எந்த பவுன்சர் தடுத்தாங்க. இன்றைக்கி நான் நட்சத்திர கொண்டாட்டத்துக்கு விஜய் டிவி என்னை கூட்டின்னு போகிறாங்க. ஒவ்வொரு ஷோ முடிச்சு நான் வீட்டுக்கு பஸ்ஸில் ஏறும்போது எனக்கு 6 பவுன்சர் கொடுக்குறாங்கக்கா. எந்த பவுன்சர் எனக்கு தடுத்தாங்களோ எனக்கு வேறு மாதிரி ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. அண்டு இன்னொரு விஷயம் சொல்லணும், பொதுவாக நம்ம டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி மேலே ஒரு கெட்ட பேர் இருக்குது. கெட்ட பேர்னால் ஒரு விமர்சனம் இருக்குது. என்னென்னா நம்ம வந்து ஓவராக ரியாலிட்டி ஷோஸில் வந்து பாடி ஷேம் பண்ணுறோம், உருவக்கேலி பண்ணுறோன்னு. அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்து வெறும் பாடி ஷேமிங்கை அனுபவித்த கருப்பு காக்கா அப்படின்லாம் சொல்லி கலாச்சிருக்காங்க. ஸ்கூலில் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்காங்க சொந்தக்காரங்கலேருந்து. ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தனை, சின்ன வயசுலேருந்து பாடி ஷேமிங் மட்டும் அனுபவிச்ச ஒருத்தனை இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ண வச்சது இந்த விஜய் டிவி தான். அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாதுக்கா.